தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. வழக்க தொடர்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதர்ஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் அப்படின்னா ஜனதிகார சங்கர்ஷ பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர். பல விஷயங்களுக்காக போராடக்கூடிய இந்த அமைப்பு, ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த அமைப்பு மூலமாக ஆதர்ஷ் ஐயர் அப்படிங்கிறவர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களை பயன்படுத்தி பாஜக கட்சிக்கு நிர்மலா சீதாராமன் பணம் பறிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்யணும். அதாவது எலக்டரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிச்சிருக்கிறது. அதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் உதவி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். இதனுடைய பின்னணி உண்மையாகவே இப்போ இந்த வழக்கோடு எஃபெக்டிவாக இருக்குமா, நிர்மலா சீதாராமன் மீது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஏற்கனவே 20 லட்சம் கோடி அளவிற்கான பங்குச்சந்தை முறைகேடு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் போன்றவர்கள் குற்றச்சாட்டு வச்சாங்க. 20 லட்சம் கோடினா சும்மாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதற்கு காரணம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையப்ப மோடி, அமித்ஷா போன்றவர்கள், ஏன் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பங்குகள் குறித்து பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, ஒரு பிரதமராக இருக்கிறவர் அதை பற்றிலாம் பேசவே கூடாது. ஆனால் அவர்கள் பேசி இவர்கள் செயற்கையாக ஒரு சில நிறுவனங்களுடைய பங்குகள் உயர்வதற்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழும்பிச்சு. ஒரே நாளில் எப்படி அவ்வளவு ஹைப்புக்கு போகும்? அதுக்கு சப்ப கட்டுற மாதிரி பல ஊடக நிறுவனங்கள் எக்ஸிட் போல் ரிசல்ட்னு சொல்லிட்டு பாஜக 400 இடத்துல ஜெயிக்கும், 500 இடத்துல ஜெயிக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்க. அதெல்லாமே மறைமுகமாக சில நிறுவனங்களுடைய பங்குகள் அதிகப்படியாக விற்கணும் அப்படிங்கிறதுக்காக உதவி செஞ்சுட்டு அதில் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார். இது மட்டுமா, மிக பெரும் தொழிலதிபர்கள் நிறுவனங்களுக்கு 16 லட்சம் கோடி அப்புறம் 25 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான கடன்களை நிர்மலா சீதாராமன் தள்ளுபடி பண்ணார். அந்த தள்ளுபடியை பெற்ற பல நிறுவனங்கள் பல நூறு கோடிகளை, பல ஆயிரம் கோடிகளை பாஜக கட்சிக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த தேர்தல் பத்திரம் முறைகேடு இந்த திட்டமே அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் என்றைக்கு உத்தரவு செய்து அந்த முறையை தடை செஞ்சாங்களோ அன்றையிலிருந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய பல விஷயங்களில் நம்ம அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு, அதாவது ஒரு நிறுவனத்துக்கு அமலாக்கத்துறை இன்றைக்கு ரைடு போவாங்க, அடுத்த ஒரு சில வாரங்களில் அந்த நிறுவனம் பெரும் தொகையை பாஜக கட்சிக்கு நிதியாக கொடுப்பாங்க. அடுத்த சில வாரங்கள்லேயே அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சிபிஐயோ எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த நிறுவனங்கள் மீது எடுக்க மாட்டாங்க, அப்படியே அமைதி காத்துருவாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ட்ரையலில் நம்ம பார்த்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போது 2012 காலகட்டத்தில் 2G அப்படிங்கிற ஒரு ஸ்கேம், 1,76,000 கோடி அளவிற்கான முறைகேடு நடந்திருக்குன்னு வினோத் ராய், அன்றைக்கு இருந்த சிஏஜி வினோத் ராய் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. உடனே அதை மிகப்பெரிய அளவில் கையில் எடுத்து அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மேலேயும் டிஎம்கே மேலேயும் ஒரு ஊழல் கரையை பறிய வச்சு ஒரு குற்றச்சாட்டை வச்சு நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் மீடியாவில் வழக்கை நடத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு பண்ணி பின்னணியில் பாபா ராம்தேவ்லேருந்து, அண்ணா ஹசாரேலேருந்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து இந்த மாதிரி பெரிய ஊழல் கரையற்ற நியாயவாதிகள் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணி ஊழலுக்கு எதிரான இந்தியா, ஆதர்ஷ் ஸ்கேமு, சிடபிள்யூஜி ஸ்கேமு, கோல்கேட் ஸ்கேமு, 2G ஸ்கேம்னு காங்கிரஸ்க்கு திமுகனாலே ஊழல் தான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ப்ராப்பகேண்டா பண்ணி, ஒரு புறம் மோடி வளர்ச்சி, குஜராத் வளர்ச்சின்னு ப்ராப்பகேண்டா பண்ணி 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. சரி, ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொன்ன பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊழலை சட்டமாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் இவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக தான். இன்னைக்கு 6000 கோடி, 7000 கோடி, 8000 கோடிக்கு மேலே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மட்டுமே அவங்க பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியே வந்துச்சு. 2G வழக்கு பார்த்தீங்கன்னா 2G அலைக்கற்றையை ஏலம் விடுறப்ப
அதை முறையாக ஏலம் விட்டுருந்தாங்க அப்படின்னா 1,76,000 கோடி அளவிற்கான நஷ்டம் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனால் 2G அன்றைக்கு காலகட்டத்தில் ராசா அவர்கள் எம்பியாக அமைச்சராக இருந்தப்ப இந்த டெலிஃபோன் நிறுவனங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான கட்டணங்கள் வசூலிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ₹1 நம்மளால் ஃபோன் பேச முடியும். இன்கமிங் காலுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு ரெண்ட்டும் கிடையாது. பல விஷயங்கள் வந்து இலவசமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு இன்கமிங் கால் வரணும்னா கூட நம்ம மாதம் ஒரு ரெண்ட் கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கணும். இதே விஷயத்த இப்போ சிஏஜி அறிக்கை வந்து மோடி அரசாங்கத்தில் இப்போ சமீபத்தில் வந்துச்சு. அந்த அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 7,5 லட்சம் கோடி அளவிற்கான முறைகேடுகள் ஒதுக்கப்பட்ட திட்டங்களில் நடந்திருக்கு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒரு 6 கோடி 7 கோடி ஆகுது அப்படின்னா அந்த 1 கிலோமீட்டர் ரோடு போட்டதற்கு இவர்கள் 100 கோடிக்கு மேலே கணக்கு காட்டி பணத்தை அரசு கஜானாலேருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த சிஏஜி அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகளை இந்த மோடி அரசாங்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இவர்களுடைய டிரான்ஸ்பரன்சி, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இவர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இது மாதிரி பல முறைகேடுகள், பல ஊழல்கள் மோடி அரசாங்கத்தில் நடந்திருக்கு. அரசு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு, ஊடகங்களை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியவே கொண்டு வராமல் அப்படி அமுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஏன் அதானி விவகாரத்தில் ஹிண்டன்பர்க் அறிக்கை எந்த அளவுக்கு பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்களே, நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரான உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மோடி அவர்கள் அந்த சிஏஜி அறிக்கையை குறிச்சோ, அதானி விவகாரத்தை குறிச்சோ, இன்னும் அந்த எலக்டரல் பாண்ட் விவகாரத்தை குறிச்சோ ஏன் வந்து ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கக்கூடாது? காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இருந்தப்ப 2G விவகாரத்தில் கூட்டுக்குழு அமைச்சு தானே விசாரணை பண்ணாங்க. இறுதியில் எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்களும் ஏன் ஒரு கூட்டுக்குழு அமைச்சு விசாரணை நடத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் மட்டும்தானே சொல்கிறீங்க நாங்கள் தான் ஊழலுக்கு எதிரான உத்தமர்கள் அப்படின்னு. ஏன் அதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இயல்பாகவே வருது. ஸோ இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் மீதும் JP நட்டா அப்புறம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீதும் இப்போ கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் மோசடிகள் இந்தியா முழுக்க நடந்திருக்குது. இது ஒரு பக்கம். அமித்ஷாக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உள்துறை அமைச்சகம், அதாவது அரசு விசாரணை அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, CBIலேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட 40,000 வழக்குகளுக்கு மேலே, அதாவது 1 லட்சம் வழக்குகளுக்கு மேலே பதியப்பட்டிருக்குது. இந்த இந்திய வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு இல்லை ஊழல் வழக்குகள் அதிகாரிகள் மீது வந்ததில்லை. ஆனால் இந்த அமித்ஷா அவர்கள் அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு வழக்குகள் வந்துச்சுன்னு சமீபத்தில் CWC சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ஒரு அறிக்கை வந்து வெளிவந்தது. ஸோ அந்த அளவுக்கு இவர்கள் ஊழல் முறைகேடுகள் எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆக்சஸ் பண்ண விடாம, மீடியாக்கள் அதை விவாதிக்காம, மக்களுக்கு வந்து தெரியாம அதை மூடி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் மீது மூடா அந்த ஸ்கேம் குறித்து, அந்த நில இடஒதுக்கீடை குறித்து பெரிய அளவுக்கு பாஜக வந்து அங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீதிமன்றம் அவர் மேலே விசாரிக்க தடை இல்லைன்னு சொல்லிருச்சு. உடனே ஆளுநர் வந்து சித்தராமையா மீது விசாரணையை தொடரலாம் அப்படின்னு அனுமதியும் கொடுத்துட்டாங்க. சித்தராமையா மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. பாஜக சித்தராமையாவை வந்து ரிசைன் பண்ணணும்னு கோரிக்கை வைக்குது. இப்போ சித்தராமையா கேட்குறாரு. இப்போ நீதிமன்றம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கிறதே. நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, மோடி அவர்கள் பதவி விலகுவார்களா? ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக முறைகேடாக பணம் நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவர் அந்த கோரிக்கை வைக்கிறாரு. இது ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் தேர்தல் பத்திரத்தில் நிதி வந்து பாஜகவுக்கு கொடுத்துட்டா அந்த நிறுவனங்கள் சட்டத்துக்கு புறம்பாக முறைகேடாக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு விசாரணை நடத்தினாதான் நமக்கு தெரியும். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதானி துறைமுகங்களில் 15,000 கோடி 20,000 கோடி அளவிற்கான போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது. அந்த மாதிரியான செய்திகள்லாம் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் கேட்டதே கிடையாது. ஏன் இப்போ அதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி செபி இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல அதானி நிறுவனங்களுக்காக பல விதிகள் வந்து திருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்துச்சு. அது எல்லாமே நிர்மலா சீதாராமன் அவருடைய தலைமையில தான் நடந்ததா அப்படிங்கிற கேள்விகளும் இன்றைக்கு எழும்புது. ஆனா இது எல்லாத்தையுமே காதிலே வாங்காம, விசாரணையும் நடத்த எந்த குழுவையும் அமைக்காம, ஊடகங்களும் இதை பத்தி எந்த இதுவுமே பேசாம அப்படியே அமைதி காக்கிறதுனால இவர்கள் எல்லாருமே புனிதர்கள் ஆக மாட்டாங்க. இடையில சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெண்மணி செபியில் இருக்கிறப்ப
அவர்கள் என்ன மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் ஈடுபட்டாங்க, அந்த செய்தியெல்லாம் இப்போ வந்ததா போனதா அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் 2G விவகாரத்தில் கனிமொழி அவர்களையும் ராசா அவர்களையும் எந்த அளவுக்கு இவங்க தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில் இவ்வளவு விஷயங்கள் நடந்து முதன்முறையாக இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது வழக்கு பதிகிற அளவுக்கு ஒரு சம்பவம் போயிருக்குது. தொடர்ந்து அந்த காரியங்களை குறித்து நம்ம விவாதிக்கலாம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.